ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 24 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபத்துல வந்து பரசு போய் மணி கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட பையனும் பொண்ணு அவங்க மருமகளும் தான் இந்த மாதிரி அவங்கள போய் பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாரு. சொன்னோடனே அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்கு மாலை மரியாதைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன பண்ணாருன்னா 2 மாலையெல்லாம் எடுத்துட்டு கொட்டு அடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றாரு. இப்போ முத்து அவங்கள பார்த்தோன்னே 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டுறாங்க. அவர் வந்து கார்ல வந்து மலேசியா மாமான்னு சொல்லி இறங்குறது, அப்புறமா பாட்டி வீட்ல இது பண்றது, அப்புறம் இவங்க வீட்டுக்கு வர்றது எல்லாத்தையுமே அப்படியே பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. இவன் முத்து அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அப்போனே பரசு வர, "இவர் தான்ப்பா இந்த மாரி மாப்பிள்ளையோட தாய் மாமா. அவர் வந்து இந்த ஊர விட்டு எங்கேயுமே போனதே இல்ல. இவர் தான் கறிக்கடை வச்சிருக்கிறாரு" சொல்லிட்டு அவர பத்தின எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்றாரு. அப்போனே முத்து, "அப்படியா சொல்றீங்க? இவருக்கு நம்ம தான் மாலை மரியாதை பண்ணணும். இவ்வளோ நல்ல மனுஷரா இருக்கிறார்லன்னு" சொல்லிட்டு, இப்போ முத்து அந்த 2 மாலைய அவர் கழுத்திலே போட்டுட்டு, இங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா விஜயாவும், அண்ணாமலையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும், மீனாவும் மட்டும் உள்ள வராங்க. உள்ள வந்தோனே, இ ரோகிணியும் மனோஜும் எங்க அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க 2 பேரும் வெளியில கூப்பிடுறாங்க. அப்புறமா ஸ்ருதிய கூப்பிடுறாங்க. அப்போ உடனே மீனா சொல்றாங்க, "அவங்க ரெசார்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல" அப்படின்னோனே, இப்ப வீட்ல வந்து முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அப்பா நரி வந்து சாயம் போடுற கதை. அது மாரி இங்க ஒரு கதை நடந்திருக்குது. அதான் இங்க ஒரு முக்கியமான சடங்கு இருக்குன்னு நான் இங்க ஒருத்தர கூட்டிட்டு வந்திருக்கேன்னோனே, இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "உங்க புருஷனுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த மாரி தான் ஏதோ குதர்க்கமாவே பேசிட்டே இருப்பாரான்னோனே" மீனா வந்து, "அவர் தேவையில்லாம எதுவும் பேச மாட்டாரு" அப்படின்னோனே, "சரி அவர எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வெளியில தான் நிக்கிறாங்க அப்படின்னோனே, "மாமா, மாமான்னோனே." "என்னது மாமாவா?" அப்படின்னோனே, உள்ள வந்து மணி வர்றாரு. மணிய பார்த்தோனே ரோகிணி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. "இந்த ஆளு என்ன இங்க வந்திருக்கிறாரு? வரேன்னு சொல்லவே இல்லையா?" அப்படின்னு ஷாக்ல நிக்கிறாங்க. விஜயாவும் மனோஜும் ஓடி போய், "வாங்க வாங்கன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மாரி ஷோரூமுக்கு வந்து காசு கேட்கணும்னு சொன்னியே, காசு கேட்டிருந்தியா? அதுக்கு குடுக்க வந்திருக்கிறாரான்னு சொல்லி மனோஜ் வேற விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இவங்க 2 பேரும். முத்து அப்படியே உட்காந்து 2 பேரும் ரோஹிணியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ரோஹிணி அப்படியே பயத்துல அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. உடனே, "நீ எதுக்குடா இவங்கள கூட்டு வந்த?" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "நான் வரும்போது இவர பார்த்தேன். இங்க கூட்டிட்டு வந்தேன்னோனே." இப்ப ரோஹிணி வந்து இப்படினாச்சும் சமாளிக்கணும். ரோட்ல எங்கேயோ பார்த்து கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ரோஹிணி வந்து அப்படியே சமாளிக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாரி, "அவருக்கு எவ்வளவு வேலையா இருக்கும். எதுவும் வேலையா வந்திருப்பாரு. நீங்க எதுக்கு அவர இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க எதுவும் முக்கியமான வேலையா வந்தீங்களான்னோனே, "இருங்க பார்லர் அம்மா நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க அங்கிள்ன்னு கூப்பிடுறது நல்லா தான் இருக்குது. ஆனா இவரு அங்கிள்னா மாமா தானே. இவர் யாருக்கு மாமான்னு தெரியணும்லன்னோனே." அண்ணாமலை சொல்றாரு, "கொஞ்சம் புரியிற மாரி சொல்லுடா" அப்படின்னோனே, இந்த மாரி பரசு அங்கிள் இருக்கிறார்ல, அவரோட மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரோட தாய் மாமே இவர் தான் அப்படின்னோனே, "எப்படிடா? அப்ப இவங்க 2 பேரும் தூரத்து சொந்தமான்னோனே." "ஐயோ! அப்பா சூழ்ச்சிய கூட நல்ல விதமா யோசிக்கிறீங்களே! உங்கள நான் என்ன சொல்வேன்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜயா சொல்றாங்க, "அது எப்படிடா? அவருக்கு இவரு தாய் மாமாவா இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் சொந்தமா இருக்க முடியும்?" அதுல மனோஜ் வேற, "ஆமா இவரு மலேசியாவுல இருக்கிறாரு. அவர் எப்படி சொந்தமா இருக்க முடியும்னோனே." "என்னம்மா ரோகிணி நீங்க என்ன சொந்தக்காரங்களான்னோனே." "இல்ல எனக்கு எதுவும் தெரியலன்னோனே." "அங்கிள் நீங்க எதுவும் வேலையா வந்தீங்களா? வாங்க ரூம்ல போய் பேசிக்கலான்னோனே." "அட இரு பார்லரம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "உங்க யாருக்குமே எதுவுமே புரியலையா? இந்த பார்லர் அம்மா என்னென்ன பண்ணியிருக்குன்னு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கறிக்கடை தான் வச்சிருக்கிறாரு. இவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாதுன்னோனே, இப்ப மனோஜ் சொல்றாரு, "என்னடா லூஸ் மாரி பேசிட்டு இருக்கன்னோனே." "நான் லூஸ் இல்லடா, நீ தான் லூசு. பார்லர் அம்மா உன்ன வந்து லூசாவே வச்சிருக்குதுன்னோனே, இந்த வீட்ல எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்குது" அப்படின்னோனே, இப்போ ரோஹிணி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு வந்து ரோஹிணிய விஜய் அடிச்சு, என்ன ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டு படை போட பத்தல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லருந்து வெளியில அனுப்பிடுறாங்க. "இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.